ஐரோப்பாவில் நீண்ட காலம் பதவி வகிக்கும் பெண் பிரதமர் தடுமாறிக் கொண்டிருந்த ஜெர்மனியை வலுவாக்கியவர் என்பன போன்ற பெயர்களை பெற்றிருக்கும் ஆஞ்சலா மெர்க்கல் மீண்டும் ஒருமுறை ஜெர்மனியின் பிரதமராக பதவியேற்க இருக்கிறார். தேர்தலில் பெரும்பான்மை பெறாத அவரது கட்சிக்கு நிபந்தனைகளின் அடிப்படையில் கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கிடைத்துள்ளது. ஜெர்மனியில் புதிய ஆட்சி அமைவதில் கடந்த 2 மாதங்களாக நீடித்த இழுபறி முடிவுக்கு வந்துள்ளது. தொடர்ந்து 3வது முறையாக ஏஞ்சலா மெர்க்கல் பிரதமராக பதவியேற்க உள்ளார். ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கலின் கட்சிக்கும் சமூக ஜனநாயக கட்சிக்கும் ஆட்சி அமைப்பதில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன்படி தொழிலாளர்களுக்கு 1 மணி நேர குறைந்தபட்ச ஊதியத்தை 8.50 யூரோவாக நிர்ணயிக்கவும், ஓய்வூதியத்தை உயர்த்தவும், நிறுவனங்களுக்கான விதிகளை கடுமையாக்கவும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஒப்புக்கொண்டுள்ளது. கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்னதாக ஏஞ்சலா மெர்க்கல் தலைமையிலான புதிய அரசு பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனியில் தொடர்ந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கும் ஆஞ்சலா மெர்க்கலின் வாழ்க்கை பாதையை திரும்பி பார்க்கலாம். இன்று தீவிர வலதுசாரியாக அறியப்படும் ஏஞ்சலா மெர்க்கல் கம்யூனிச அரசு பொறுப்பு வகித்த கிழக்கு ஜெர்மனியில் பிறந்தவர். பெர்லினுக்கு வெளியே கிராமத்தில் வளர்ந்த அவர் இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். ஆனாலும் வேதி ஆய்வகத்தில் பணிபுரிந்த மெர்க்கல் 1989ஆம் ஆண்டு மேற்கு கிழக்கு ஜெர்மனி இணையும் தருவாயில் அரசின் செய்தி தொடர்பாளராக பணிபுரிந்தார். இணைப்பு முழுமை பெறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியில் தம்மை இணைத்துக் கொண்டார் மெர்க்கல். 1994ஆம் ஆண்டு ஹெல்மட் கோலின் அமைச்சரவையில் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற ஏஞ்சலா மெர்க்கலுக்கு அரசியலில் தொடர்ந்து ஏறுமுகம்தான். 2000ஆவது ஆண்டில் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற அவர் 2004-2009ஆம் ஆண்டுகளில் வெற்றி பெற்று பிரதமராக பொறுப்பேற்றார். தற்போது 3வது முறையாக தேர்தலில் வென்று பிரதமராக பொறுப்பேற்க இருக்கிறார். யூரோசோன் நாடுகளில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க ஏஞ்சலா மெர்க்கல் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பெரும் சர்ச்சையை உருவாக்கின. விமர்சனங்களை கண்டுகொள்ளாத ஏஞ்சலா மெர்க்கல் சிக்கன நடவடிக்கைகளை ஒரு தொடக்கமாகவே பார்த்தார். உலக அளவில் போட்டியிடும் தன்மையை தக்கவைக்க யூரோசோன் அமைப்பில் சீர்திருத்தங்கள் அவசியம் என்கிறார் அவர். வங்கி, நிதி ஆகிய துறைகளில் மெர்க்கல் வலியுறுத்தும் சீர்திருத்தம் பிற யூரோசோன் நாடுகளை ஜெர்மனியின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிடும் என்ற அச்சமும் ஐரோப்பாவில் நிலவவே செய்கிறது. புதிய தலைமுறைக்காக சிவகுமார்.